ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்னோடய ஒரு குட்டி ரொட்டீன் பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்ச உடனேயே மாவுக்கு அரைக்க போட்டுடலான்னு சொல்லிவிட்டு, நான் ரேஷன் அரிசியில் தான் எப்போவுமே மாவு அரைக்க போடுவேன். நான் இட்லி அரிசி மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் ரேஷன் அரிசியில் 3 டம்ளர் ஒரு புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, அரை கிளாஸ் உளுந்து, ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து எல்லாமே ஊற வச்சுக்கிட்டேன். எனக்கு இட்லி அரிசியில் ஊற வைக்கிறத விட, மாவு அரைக்கிறத விட இந்த ரேஷன் அரிசியில் மாவு அடித்து தோசையோ இட்லியோ ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். சரி, இன்றைக்கி மதியானத்துக்கு என்ன சமைக்கணும்னு சொல்லி யோசிக்கிறப்போ, இன்றைக்கி ரேஷன் அரிசி பச்சரிசி வாங்கினது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அரிசி நல்லா இருக்கிறப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, இதில் தான் பொங்கல், பின்ன வெஜிடபிள் பிரியாணி இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் இந்த டைம் வாங்கின அரிசியும் நல்லா இருந்தனால சரி இதிலேயே வெஜிடபிள் பிரியாணி பண்ணலான்னு சொல்லி பார்த்து எடுத்துக்கிட்டேன். இல்லை சின்ன சின்ன கல், பின்ன இந்த சின்ன குப்பை அந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும். அதை மட்டும் எடுத்து போட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த அரிசியில் செஞ்சோம்னா. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக கூட வீட்டில் இல்லை. சரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு காலையிலேயே எழுந்திரிச்சு பூண்டெல்லாம் உரித்து வச்சுட்டேன். இஞ்சியெல்லாம் நீட்டாக துருவி க்ளீனாக கழுவி கட் பண்ணி எல்லாமே அரைக்கலாம்னு சொல்லிட்டு அரைக்க நின்றுட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு வீடு கூட்டுற வேலை இருந்துச்சு. சரி, என் பொண்ணுக்கிட்ட சொன்னேன் நான், பாப்பா கொஞ்சம் வீடுக்கு மட்டும் கூட்டி விட்ருங்கன்னு சொன்னோன்னே அவள் சரிமான்னு சொல்லிவிட்டு வீடு கூட்டி விட்டுட்டேன். அதனால எனக்கு இன்றைக்கி வீடு கூட்டுற வேலை இல்லை. நமக்கு இந்த பொன் குழந்தைங்க இருக்கிறது இவ்வளோ நல்லது. எல்லா பேரண்ட்ஸ்க்கும் பொன் குழந்தை இருக்கிறது அவ்வளோ நல்லது. பெண் குழந்தைங்க இருக்கிற வீடு, யார் யார் வீட்டிலெல்லாம் பெண் குழந்தைங்க இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சவங்க தானே. உண்மைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா எனக்கு இந்த வெஜிடபிள் பிரியாணியில் வந்துட்டு சோயாபீன்ஸ் அதிகமாக இருந்தால் தான் பிடிக்கும். ஏன்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணியில் சிக்கனோ மட்டனோ இருக்கும். ஆனால் வெஜிடபிள் பிரியாணியில் எதுவுமே இருக்காது. அதனால் இந்த சோயாபீன்ஸ் தான் சிக்கன் மாதிரி நினச்சிட்டு அதை தான் நாங்கள் சாப்பிடுவோம். அதனால் அது எனக்கு நிறையா போட்டால் ரொம்பவே பிடிக்கும். அதனால் நான் அது நிறையா போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த பிரியாணிக்கு என்னென்ன வேணுமோ இந்த புதினா, கொத்தமல்லி, பின்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அரைச்சி ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த பிரியாணிக்கு வந்துட்டு நம்ம ரேஷன் அரிசி போடுறதுனால எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். ஒரு அரை வெங்காயம் எக்ஸ்ட்ராவாக போடணும், ஒரு அரை ஸ்பூன், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எக்ஸ்ட்ராவாக போடணும். ஏன்னா இது பச்சரிசிங்கிறனால, அதுவும் ரேஷன் அரிசிங்கிறனால இது கொஞ்சம் மசாலா வந்துட்டு அதிகமாக பிடிக்கும். அப்படி பிடிக்கிறப்ப நம்ம கொஞ்சம் மசாலாவை எக்ஸ்ட்ரா கொடுக்குறது ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். என் பொண்ணு அதிகமாக வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டேன். அதனால் நான் கேரட் பீன்ஸ் எல்லாமே ரொம்பவே கம்மியாக எடுத்துக்கிட்டேன். நான் பட்டாணி இந்த டைம் சேர்க்கலை. சரின்னு சொல்லிவிட்டு இந்த அடுப்பை வச்சுட்டு பின்ன எண்ணெயெல்லாம் போட்டு, உங்களுக்கு கல்பாசி பிடிச்சதுன்னா கல்பாசி போட்டுக்கோங்க. நான் இந்த சின்ன துண்டு தான் போட்டேன். ஏன்னா இந்த கல்பாசி போட்டால் எப்படியா இருக்குன்னா, இந்த ஹோட்டல்ஸ் வெஜிடேரியன் ஹோட்டல்லலாம் நம்ம பிரியாணி வாங்கி சாப்பிட்றப்போ இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். எனக்கு அந்த மாதிரி பிரியாணி பிடிக்காது. எனக்கு நார்மலாக சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி செய்கிற மாதிரி தான் நான் வெஜிடபிள் பிரியாணி செய்வேன். அந்த ஃப்ளேவர் தான் எனக்கு பிடிக்கும். அதனால் நான் ரொம்ப சின்ன பீஸாக கல்பாசி மட்டும் போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக எதுக்கும் இருந்தால் இருக்கட்டும்னு. அதுக்கப்புறமா ஆனியனு, இந்த தக்காளி நார்மலாக பிரியாணி பண்ணுற மாதிரி நார்மலாக எல்லாமே பண்ணிக்கிட்டேன். இந்த இதுக்கு மட்டும் வெங்காயம் போட்டதுக்கப்புறம், வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த பட்டை கிராம்பு பொடி போட்டுக்கிட்டேன் நான். நம்ம மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி பண்ணுறப்போ முழு பட்டை கிராம்பு அப்படியே போடுவோம் எண்ணெயில். ஆனால் வெஜிடபிள் பிரியாணிக்கு நம்ம அப்படி பண்ண மாட்டோம். நாம் கொஞ்சமாக வந்துட்டு இந்த பட்டை கிராம்பு பொடி வெங்காயம் போட்டதுக்கப்புறமா நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா தக்காளி, பச்சை மிளகா எல்லாமே போட்டு தக்காளியெல்லாம் ஒரு அரவேக்காடாக வெந்ததுக்கப்புறமா தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே போடுவேன். இல்லாட்டினா என்ன ஆகுன்னா, எனக்கு ஸ்டார்டிங்லேயே போட்டேன்னா வெங்காயம் போட்டதுக்கப்புறமே போட்டோடனேயே இந்த பட்டை கிராம்பு பொடி போடுறனாலையும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுனாலையும் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி சீக்கிரமாக அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் அது அப்படி அந்த ஸ்மெல் வந்துட்டு பிரியாணியில் நல்லாவே இருக்காது. அதனால் நான் எப்போவுமே தக்காளி போட்டு அந்த தக்காளி தண்ணியெல்லாம் விட்டு ஒரு அரவேக்காடாக வெந்ததுக்கப்புறமா தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கிளறி விட்டுருவேன். இதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டுக்கலாம். ஆனால் பிரியாணி கண்டிப்பாக நம்ம மல்லித்தூள் போட்டால் தான் பிரியாணி நல்லாயிருக்கும். நிறைய பேர் போடுவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நானே இப்போ தான் மல்லித்தூள் போடவே ஆரம்பித்தேன். அதனால் பிரியாணிக்கு காரம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாத்தூளும் மல்லித்தூளும் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இந்த ஃப்ளேமை மட்டும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையும் வேண்டாம், ரொம்ப சிம்மும் வேண்டாம். இல்லாட்டினா இந்த இதெல்லாம் இந்த என்னது மசாலா எல்லாமே கரிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கணும்.
அதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி எல்லாமே போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு இதில் இந்த தயிர் வேணுன்னா தயிர் போட்டுக்கோங்க, இல்லைன்னா லாஸ்ட்டில் லெமன் வேணுன்னா லெமன் சேர்த்துக்கோங்க. நான் இது எதுவுமே இந்த டைம் போடல, சும்மா ராவாக தான் நான் பண்ணுறேன். ஏன்னா இந்த வெஜிடபிள் பிரியாணி தானேங்கிறதுனால நான் எதுவுமே இதில் சேர்த்திக்கலை. இதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்த வெஜிடபிள்ஸு, பின்ன ஊற வச்சுருந்த சோயா சங்க்ஸு எல்லாமே வந்துட்டு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எல்லாமே எடுத்து குக்கரில் போட்டு எல்லாமே மசாலா எல்லாம் நல்லா படுற மாதிரி கிளறி விட்டுக்கணும். பின்ன நமக்கு இந்த அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கணும். எப்போவுமே நாம் இந்த பிரியாணி அரிசி, ஜீரக சம்பா ரைஸு, பாஸ்மதி ரைஸ்க்கெல்லாம் தண்ணி அளவு என்னென்னா 1 டம்ளருக்கு இல்லை 1 படிக்கு 1.5 படின்னு தான் போடுவோம். ஆனால் இதில் அப்படி போடக்கூடாது, 1க்கு 1.25 தான் இந்த ரேஷன் ரைஸ்க்கு போட்டால் தான் நல்லா அரிசி வந்துட்டு குலையாமல் நமக்கு முழுசாக கிடைக்கும், உதிரியாக கிடைக்கும். அதனால் இதுதான் கணக்கு. இதை வந்துட்டு நல்லா போட்டு அரிசியெல்லாம் ஊற வச்சு, நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கப்புறமா தான் ஊற வைக்கணும். இந்த நம்ம கேஸ் எப்போ பிரியாணிக்கு ஆன் பண்ணுறோமோ அந்த டைமில் தான் இந்த அரிசி ஊற வைக்கணும். அதுக்கு முன்னாடி ஊற வச்சிட்டோம்னா ரொம்பவே குழஞ்சிரும். பின்ன இந்த அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறமா நல்லா இந்த அரிசியும் தண்ணியும் சேம் லெவலுக்கு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம மூடி போட்டு மூடி வைக்கணும். இந்த மூடுற ஸ்டேஜில் என்ன பண்ணால் ஃபுல் ஃப்ளேமும் நல்லா லோ பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் டைம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணால் அங்கங்கே தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அது தண்ணி இருக்காது. நம்ம எல்லாமே நல்லா கிளறி விட்றப்ப பார்த்தோம்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதனால் இதை வந்துட்டு நல்லா உதிரியாக நமக்கு கிடைக்கும், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் முழுசாக கிடைக்கும். பிரியாணி பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். இது அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக நீங்கள் சிக்கன் வேணால் சிக்கன் பண்ணிக்கலாம், இல்லை எக் கிரேவி வேணால் எக் கிரேவி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் எக் கிரேவி தான் பண்ணலான் இருந்தேன். ஆனால் என் பொண்ணு வேண்டான்னு சொன்னனால சரின்னு வெறும் முட்டையை மட்டும் பாயில் பண்ணி வச்சுக்கிட்டோம் நாங்கள். பின்ன தயிர் சட்னி ரெடி பண்ணியிருந்தேன். இது எல்லாமே போட்டு இன்றைக்கி மதியானம் சூப்பராக சாப்பிட்டுட்டோம். பின்ன எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களுக்கு வேலையே இல்லை, ஃப்ரீயாக இருந்தோம். என் பொண்ணு ஆங்க்ரி பேர்டு ஃபிலிம் பார்த்துட்டு இருந்தா, அவள் கூட சேர்ந்து நானும் ஆங்க்ரி பேர்டு பார்த்துட்டேன். அதுக்கப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு, மாவு ஊற போட்டிருந்தோமே அதை போய் அரைக்கணுமே, மாவெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் டைமு நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, மழை தூடிகிட்டே இருந்துச்சு ஒரு 5 மணிலேருந்து. சரி ஏதோ சூடாக செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ என் பொண்ணு ஏதாவது ஆனியன் பக்கோடா மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு கேட்டான். சரின்னு வெளியவும் போகிறதுக்குள்ள மழை பெய்யறனால வீட்டில் கடல மாவும் இல்லை, இருந்த கோதுமை மாவு, பின்ன கொஞ்சமாக இருந்த இந்த அரிசி மாவு, பின்ன இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா கட் பண்ணி கருவேப்பிலை, ஆயிலு, இதுலேயே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு, பின்ன கொஞ்சம் இந்த கரம் மசாலா வேணுன்னா கரம் மசாலா போட்டுக்கோங்க, பின்ன பச்சை மிளகா வேணுன்னா பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நடுவில் பச்சை மிளகா வருங்கிறதுனால நான் பச்சை மிளகா போடல. கடைசியில் கொஞ்சமாக இந்த சோம்பு எல்லாமே கையிலேயே நசுக்கி போட்டு எல்லாமே நல்லா கலந்து விட்டுணும். கலந்து அப்போவே செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. இல்லை நீங்கள் கொஞ்சம் நேரம் கலந்து தான் செய்வீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா அதில் வெங்காயத்துலேருந்தே நிறைய தண்ணி விடும், அதுவே தண்ணி மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறமா அது எல்லாமே நல்லா போட்டு பொரித்து எடுத்தோம்னா அது நம்ம இந்த பக்கோடா செய்கிறப்பவே அவ்வளோ ஸ்மெல் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல்லே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அப்போவே எடுத்து சாப்பிடணுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் வந்துட்டு இதில் இது போடல, கரம் மசாலா போடல. என்கிட்ட கரம் மசாலா இல்லாமல் இருந்ததுனால நான் சிக்கன் மசாலா தான் நான் போட்டிருந்தேன். அதனால் எனக்கு அந்த சிக்கன் மசாலா ஸ்மெல் வந்துட்டு நல்லா வந்துட்டு இருந்துச்சு பொரிக்கிறப்பவே. என் பொண்ணு வந்து எட்டி பார்த்துருந்தா ஸ்மெல் நல்லா இருந்துச்சுன்னு. சரின்னு டக்குன்னு பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு அவளுக்கு தான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். வெளியில் பார்த்தா வெளியில் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அது நல்லா சூடாக இந்த பக்கோடா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்களுக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லை, இருந்தாலும் இந்த மாதிரி மழை டைம் ஏதாவதுன்னா லைட்டாக காஃபியோ அப்படி ஏதாவது நாங்கள் எடுத்துக்குவோம். இந்த டைமு நாங்கள் அது எதுவுமே எடுக்கலை, ஏன்னா நாங்கள் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லாதனால பால் வாங்க மாட்டோம் மேக்ஸிமம், அதனால் பாலும் இல்லை. சரி இந்த பக்கோடாவை மட்டும் சாப்பிட்டுட்டோம். வெளியே போய் பார்த்தா மணி 8-9 ஆயும் மழை தூடுறது நிற்கவே இல்லை.
பின்ன அரைச்சி வச்ச மாவுக்கு வந்து பார்த்தா நல்லா உப்பி வந்துருந்துச்சு. ஏன்னா உப்பு போட்டு வச்சுருந்தேன்னா, அதனால் அரை பக்கெட் இருந்த மாவு முழு பக்கெட்டாக ஃபுல் பக்கெட்டாக நல்லா மேலே வரைக்கும் உப்பி வந்துருந்துச்சு. அதுலேயே என் பொண்ணுக்கு ஒரு 2 தோசை போட்டு கொடுத்துட்டேன். எனக்கு என்னமோ இந்த இட்லி அரிசியில் மாவு அரைச்சி செய்கிற தோசையை விட இந்த ரேஷன் அரிசியில் மாவு அரைச்சி செய்கிற தோசை அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா முருகலாக சாஃப்டாக இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும், முறுன்னு. அதனால் எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். இதில் இன்றைக்கி நல்லா தோசை செஞ்சு நாங்கள் 2 பேருமே சூப்பராக சாப்பிட்டுட்டோம். காலையில் வச்சுருந்த தக்காளி சட்னி இருந்துச்சு, அதையவே நாங்கள் இதை தொட்டுக்க வச்சுக்கிட்டோம். இன்றைக்கி டே ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்குறேன். பாய், டேக் கேர்.